படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயின் எது இருக்கான்னு தெரியல. முதல்ல வராங்க துஷாரா, அவங்களே கொலை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வராங்க அஞ்சலி, அவங்களே கொலை பண்ணிடுறாங்க. படம் பார்க்க வந்த நம்மளையும் உள்ள வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கொலை பண்ணி அதே விஷால் ஒரு வழக்கமா ஒரு ரைட்டிங்கா எழுதி வச்சிருக்காப்ல. கெட்டப் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷால் போட்ட கெட்டப்பை விட கடைசியில படம் முடியறதுக்கு முன்னாடி நான் மாறு வேஷத்துல வெளில வந்த மாதிரிலாம் அந்த கெட்டப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு குழந்தை கிட்ட பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தா கூட அது நல்லா எழுதும். ஆனா இவர்கிட்ட என்ன மைண்ட்ல எழுதுறான்னு தெரியல. ஒரு சீன் இல்ல, எல்லா சீனுமே ரொம்ப மோசமா இருக்கு. கார் வாங்க போறாரு, அதுல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஒரு சீன் கூட நல்லா இருக்காது படத்துல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், படத்துல எந்த அளவுக்கு ரைட்டிங் இருக்குன்னு. விஷாலோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டீ ஷாப் வச்சிருப்பாரு. அந்த டீ ஷாப்ல ஒருத்தர் டீ குடிக்க வராரு. அப்ப அந்த கடையில வேலை பார்க்குற பையன் டீ கொடுக்கும் போது தெரியாம மேல ஊத்திக்குது அந்த டீ. உடனே வந்து என்ன பண்றாருன்னா, அந்த டீ கேட்ட கஸ்டமர் வந்து அடிச்சிடறாரு அவரை. அப்ப ஆஸ் அ ஓனரா அவர் என்ன பண்ணணும்னாக்கா, சார் சாரி சார் தெரியாம பையன் பண்ணிட்டான்னு சொல்றதுதான் ஆஸ் யூஷுவலா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா, ஓனர் நேரா போறாரு, இன்னொரு டீ போறாரு, கொண்டு வந்து அதே கஸ்டமரால திருப்பி ஊத்திட்டு போறாரு. ஏன் ஊத்துறாரு அவருக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு நமக்கும் புரியல. அவ்வளவு கேவலமான ஒரு ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு சீன் இல்ல, படத்துல இருக்க எல்லா சீனுமே இப்படிதான் இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயின் எது இருக்கான்னு தெரியல. முதல்ல வராங்க துஷாரா, அவங்களே கொலை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வராங்க அஞ்சலி, அவங்களே கொலை பண்ணிடுறாங்க. படம் பார்க்க வந்த நம்மளையும் உள்ள வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கொலை பண்ணி அதே விஷால் ஒரு வழக்கமா ஒரு ரைட்டிங்கா எழுதி வச்சிருக்காப்ல. ஆமா, கெட்டப் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷால் போட்ட கெட்டப்பை விட கடைசியில படம் முடியறதுக்கு முன்னாடி நான் மாறு வேஷத்துல வெளில வந்த மாதிரிலாம் அந்த கெட்டப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது சொல்றல, ஒரு குழந்தை கிட்ட பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தா கூட அது நல்லா எழுதும். ஆனா இவர்கிட்ட என்ன மைண்ட்ல எழுதுறான்னு தெரியல. ஒரு சீன் இல்ல, எல்லா சீனுமே ரொம்ப மோசமா இருக்கு. கார் வாங்க போறாரு, அதுல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு ஒரு கார் வாங்க போறாருப்பா. சிவில் பிரச்சனை இவருக்கு. காருக்கு லோன் கொடுக்க மாட்டோம் போடாவே இல்லைன்னு சொல்லிட்டு திருத்துறாங்க. ஆனா அடுத்த சீன்ல BMW கார் வாங்கிட்டு வராப்ல. இல்ல படம் பாக்குற நம்மள எவ்வளவு லூசு போய் நினைச்சு படம் எடுத்திருக்காப்ல பாத்துக்கோ. அதெல்லாம் ஓவரால் உண்மையிலே சொல்றேன், உட்கார வச்சு நம்மள குஜிலி மிஸ்ட் பண்ணிருக்காங்க உள்ள. ஆனா விஷாலோட பழைய படங்கள்லாம் பார்த்தா ஆக்ஷனும் நல்லா இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். இப்போ வந்து வர படங்கள் நல்லா இல்ல. எதனால நினைக்கிறீங்க? இந்த படத்தை அவர் எடுத்ததால நல்லா இல்ல. இல்ல உண்மையிலே சொல்றேன். அது எப்பவுமே காலையில நம்ம வெளியில போவோம்ல, பூனை குறுக்கால போச்சுனாக்கா ஒரு சகுனம் சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு நாள் இல்ல போலன்னு. அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள போறப்போ வந்து பார்த்தா பூல் சுரேஷ் இருந்தாப்ல. அப்பயே நாங்க பார்த்து உஷாராயிட்டோம். அதனால அதை கூவத்தான் செய்வாங்க. இல்ல ரொம்ப மோசமா இருக்கு உண்மையிலே. நம்ம வந்து ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம், ஆனா ஒரு சீன் கூட நல்லா இல்லை, உட்காந்து பார்க்க முடியல. எப்பவுமே ஒரு மோசமான படத்தை கூட உட்காந்து நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு தான் வெளில வந்து ரிவ்யூ சொல்லுவோம். இந்த படம் கிளைமேக்ஸ் கூட உட்கார முடியாம ஓடி வரோம்னா அவ்வளவு லேக் படத்துல. 3 மணி நேரம் படம் சொல்றாங்க. எதுக்கு 3 மணி நேரம் நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில சூறாவளியில வருதுடா படத்துல. எங்க நிலைமை யோசிச்சு பாடுறா எப்படி இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. இல்ல அதாவது தெரியல, இவருக்கு மக்கள் மேல பயங்கரமான வெறுப்புல இருக்காங்க. இவர் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்புல இருக்காரு. அந்த வெறுப்பை வந்து தீர்த்துறாரு உள்ள வச்சு. ரொம்ப மோசமா இருக்கு. இந்த படம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அவருக்கு எவ்வளவு ஓட்டு விட இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிடும். ரொம்ப மோசமா இருக்கா, வேணாண்டா, மோசமா இருக்கா, ரொம்ப மோசம். ஹீரோயின்லாம் வந்து உண்மையிலே சொல்றேன், அவ்வளோலாம் ஒன்றும் உள்ள ரோல் இல்லை அவங்களுக்கு. ஹீரோயின் பெருசா எல்லாம் உள்ள போடல, அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸா தரல. ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் செத்துறாங்க, ரெண்டாவது ஹீரோயினும் செத்துறாங்க, பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவங்களுக்கு. நன்றி.